சென்னை மாமன்ற கூட்டத்திற்கு நடுவே மகாராஷ்டிரா வெற்றிக்காக பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் ஸ்வீட் கொடுத்த பொழுது அதனை உதயநிதி பிறந்த நாளுக்காக என்று கூறி திமுக கவுன்சிலர்கள் பெற்றுக்கொண்ட சுவாரஸ்ய சம்பவம் அரங்கேறியது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். வெறும் 100 சதுரடி நிலத்துல விவசாயமா? இங்க ஒருத்தர் சிப்பி காளான் மூலமா மாசம் 50,000 சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் காயத்ரி. சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் நடுவே பாஜக கவுன்சிலராக இருக்கக்கூடிய திருமதி உமா ஆனந்த் மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றிக்கு இனிப்பு கொடுத்த, குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய உணவகத்தில் இருந்த திமுக கவுன்சிலருக்கு இனிப்பு கொடுத்து அதை அந்த வெற்றி கொண்டாடி முறையில் அவருக்கு இனிப்பு வழங்கினார். அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர் சொக்கலிங்கம் என்பவர் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு ஸ்வீட் குடிக்கிறீங்களா என கேட்டார். இதனால் அந்த பகுதியில் சிரிப்பலை உருவாகியது. விப்பல் மாளிகை மாமன்ற கூட்டத்தின் போது திமுக கவுன்சிலர் பாஜக கவுன்சிலருக்கு இனிப்பு வழங்கியது அந்த பகுதியில் சிறிது நேரம் சிரிப்பை உருவாக்கியது. ஏற்கனவே மாமன்ற கூட்டம் தொடங்கிய போது பிரியங்கா காந்தி எம்பி வெற்றி குறித்து மாமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் திரவியம் உயர்வாக பேசும்போது தனக்கும் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் தேர்தலில் பாஜக வெற்றி குறித்து பேசுவதற்கு அனுமதி வேண்டும் என கூறும்போதும் மாமன்ற கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பும் நிலவியது குறிப்பிடத்தக்கது. நன்றி ராமச்சந்திரன்.